இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா ஆரஞ்சு குல்ஃபி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஆரஞ்சு பழத்தை நான் இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதுக்கு நான் ஒரு 3 ஆரஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். 3 ஆரஞ்சுமே நான் இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இது 3மே நல்லா பழுத்த ஆரஞ்சு. இந்த குல்ஃபி ரொம்பவும் சிம்பிளாகவே இருக்கும். நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணலாம். இந்த ஆரஞ்சு குல்ஃபியில் நம்ம எசன்ஸ் எதுவுமே சேர்க்காம இந்த ஆரஞ்சு ஜூஸவே வச்சு செய்ய போகிறோம். ஆரஞ்சு நல்லாவே சூப்பராகவே இருக்குது. நல்லா அந்த பல்ப்பு நல்லாவே இருக்குது பாருங்கள். ஆரஞ்சு உள்ளே உள்ள ஜூஸ் எல்லாம் நம்ம எடுத்துடலாம், நல்லாவே ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இதில் இன்னொன்று என்னென்னா, இந்த ஆரஞ்சு தோலை நான் கிழிக்காமலே எடுத்தாகணும். ஏன்னா இதில் தான் நம்ம இந்த குடுவையை வச்சு தான் குல்ஃபி செய்ய போகிறோம். இதை ரொம்ப பொறுமையாகவே 3 பழத்துலேயும் உள்ள ஜூஸை நான் இப்போ எடுக்க போகிறேன். இதில் ஜூஸ் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் அதில் உள்ள சக்கையும் நான் நல்லா நீக்கி எடுத்துக்க போகிறேன். எனக்கு அந்த குடுவை மட்டும்தான் மெயினாகவே தேவைப்படும். அதனால் நான் அந்த சக்கை ஜூஸ் எல்லாமே நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இதில் மெயினாக என்னென்னா, இது புளிப்பு கம்மியாக தான் இருக்கணும். ரொம்ப புளிக்கிற பழம் இதில் யூஸ் பண்ணாதீங்க. இந்த 3 ஆரஞ்சு பழத்து ஜூஸையும் சக்கையும் நல்லா ரிமூவ் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நம்ம இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். போல் எதுவுமே ஸ்க்ராட்ச் பண்ணவே இல்லை. அதுவும் இல்லாமல் சக்கையும் ஜூஸுமே எடுத்துட்டோம். இப்போ நம்மளுக்கு தேவை என்னென்னா, சக்கை தேவையில்லை, ஜூஸை மட்டுமே நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். தண்ணி சேர்க்காத ஃப்ரெஷ்ஷான ஜூஸ் எடுத்துருக்கேன். இதில் நம்ம தண்ணியே சேர்க்கலை. இதை அப்படியே ஒரு ஓரத்தில் எடுத்து வச்சிடலாம். இந்த ஜூஸை நம்ம அப்படியே குல்ஃபியில் மிக்ஸ் பண்ண வேண்டியதான். இப்போ குல்ஃபி செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ இதுக்கு 1/2 லிட்டர் பால் தேவைப்படும். 1/2 லிட்டர் பாலுக்கு 3/4 கப்பு ஜீனி. கொதிக்கும் போதே நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். ஜீனியும் பாலும் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும். இதோட நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க முந்திரியும் சேர்த்துக்கிறேன். இது நல்லா சுண்டி வரணும். பால் கொஞ்சம் சுண்டி இருக்குது. இதோட நான் மில்க் க்ரீம் சேர்த்துக்கிறேன். மில்க் க்ரீம் சேர்த்ததுக்கப்புறமா இதை நான் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்க போகிறேன். இது அடி பிடிச்சிடக்கூடாது. மெயினாக அந்த அளவு அப்பப்போ கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா கொஞ்சம் கொதிக்கிட்டோம், அது வரையுமே கிண்டிக்கிட்டு இருக்கலாம். நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இந்த கொதியோடு நம்ம ஆரஞ்சு கலர் கேசரி பவுடர் நம்ம சேர்த்துக்கலாம். இது கலருக்காக தான். இது கொஞ்சமாக போட்டாலே போதும், நல்ல கலர் கொடுக்கும். கலர் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும், நம்மளுக்கே நல்லாவே தெரியுது. இதோட நான் ஆரஞ்சு ஜூஸை ஆட் பண்ணிக்கிறேன். அதில் இந்த ஜூஸ் நல்லா ஆரஞ்சு ஃப்ளேவரை நம்மளுக்கு நல்லாவே தரும். அதனால் இதை நான் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாத்தையும் ஏற்றிக்கிறேன். அது இல்லாமல் நல்லா இது திக்காகவே இருக்குது, நல்லா சுண்டி வந்திருக்கு. இது போதும் நம்மளுக்கு. இப்போ நம்ம இறக்கிடலாம். குல்ஃபிக்கு சரியான பதம் தான் இது. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டு இப்போ அந்த ஆரஞ்சு தோல் குடவையில் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். நல்லா ஆறதுக்கப்புறம் சேர்த்துக்குங்க. நல்ல ஒரு திக்கான பதத்துலேயும் இருக்குது. இது நல்லாவே வரும். நம்ம இப்போ ஒரு பழத்தை நல்லா ஃபில் பண்ணிக்கிட்டோம். இதை அப்படியே மூடி நம்ம ஒரு வாரத்தில் வச்சிடலாம். இந்த மாதிரி இன்னும் 2 பழத்தையும் அதேமாரி செஞ்சு வச்சிடலாம். அவ்வளோதான், குல்ஃபி ரெடி ஆகிட்டு நல்லாவே வந்திருக்கு. நல்லா சூப்பராகவும் தெரியுது. குல்ஃபி நல்லா லுக்காகவே இருக்குது. இந்த குல்ஃபி ரொம்ப சூப்பராகவே வந்திருக்கு. இதை நம்ம ஃப்ரீசரில் வச்சு எடுத்தால் போதும். குல்ஃபி ரெடி. 2 ஹவர்ஸ் மேலேயே நான் வச்சுருக்கேன். நல்லா ஃப்ரீஸ் ஆகட்டும். இப்போ குல்ஃபி ரெடி ஆகிட்டு வாங்க நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இந்த ஆரஞ்சு குல்ஃபியை நம்ம பீஸ் போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஒரு 4 துண்டாக நான் பீஸ் போட்டுக்கிறேன். அதை இதில் ஒரு பீஸ் எடுத்து இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரொம்ப நல்லாவே வந்திருக்குது. குல்ஃபி டேஸ்ட் வைஸாக ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் எதிர்பார்க்கவே இல்லை, அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.